அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜென்ரல் அவேர்னஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வேக்காக என்டிபிசி குரூப் டில ஹிஸ்ட்ரியில பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல் ஹிஸ்ட்ரியை டைம் லைன் வச்சு பார்க்க போறோம். சரிங்களா? ஏன் டைம் லைன் வச்சு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நடந்த கொஸ்டின் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கடைசி ஆர்பிஎஃப் இதில் தான் நிறைய ஜிஎஸ் கொஸ்டின் கேட்பாங்க. இது ஆர்பிஎஃப்ல நடந்த கொஸ்டின். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் த கரெக்ட் அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட்ஸ் ஆஃப் ராஷ்டிரகூடா டைனசிட்டி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இதே மாதிரி ஒரே எக்ஸாமில் பாருங்களேன், 2 கொஸ்டின் ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரி கேட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அரேஞ்ச் த ஃபாலோயிங் ரூலர்ஸ் ஆஃப் ஸ்லேவ் டைனசிட்டி இன் த கிரானலஜிக்கல் ஆர்டர். ருக்ருதீன் ஃபெரோசா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பரம்சா, அலாவுதீன் மசூத் ஷா, நஸ்ருதீன் முகமது. இந்த மாதிரி இது ஒரு கொஸ்டின் சாம்பிளுக்கு சொல்கிறேன். ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா டைம் லைன் படித்தாலே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். இது இப்போ நடந்தது 2/12/2024 நடந்த கொஸ்டின்ஸ் இது எல்லாமே. சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டின் இப்படி தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆகுது. இப்போ நம்மளோட பிபிடியுமே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இதில் இருக்கிற விஷயத்தை நீங்கள் தெளிவாக படித்தாலே போதும், ஓரளவுக்கு கிரானலஜிக்கல் ஆர்டரில் எல்லாமே போட்டுடலாம். அதனால தான் நான் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியில் ஆரம்பித்து 1950 வரவே கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த பிபிடியில் ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இந்த கேட்ட கொஸ்டின் இதில் தான் இருக்குது. சரியா? இப்போ இதில் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி முடியவும் இந்த மிடிவல் ஹிஸ்ட்ரியில் ஸ்லேவ் டைனசிட்டி ஆரம்பிக்கும். அந்த ஸ்லேவ் டைனசிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் இருந்தா அப்படின்னு வரிசையா இப்போ இல்டுமிஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா, பாரம்சா, அலாவுதீன் மசூத்து, சுல்தான் நஸ்ருதீன், சரிங்களா, கியாசுதீன் பால்பனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கைக்குபாத்து. இந்த மாதிரி இயர் வைஸாகவே நம்ம படிச்சுட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் போட்டுடலாம். சரியா? இந்த வீடியோ ஃபுல்லாகவே இப்படி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியை முடிச்சிருவோம். ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் இயர் இன்டெப்த்தாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஒரு சில விஷயங்கள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கிறணும். சரி, இப்போ இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், பிசி பிஃபோர் கிரைஸ்டுக்கு முன்னாடி நடந்தது 2500 1750 ஹரப்பன் கல்ச்சர்னு சொல்லக்கூடியது. சரியா? ஹரப்பா நாகரிகம் அல்லது சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்லக்கூடியது, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இதை தான் சொல்கிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹரப்பன் கல்ச்சர் ஆல்சோ நோன் அஸ் த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். சரியா? ஹரப்பா நாகரிகம் அல்லது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்லக்கூடியது. சரி, இதில் முக்கியமான சென்டர்ஸ் எதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹரப்பா, மொஹஞ்சதரோ, காளிபங்கன், தோலவிரா, லோத்தல் இதெல்லாம் இருக்கக்கூடிய இடம். நமக்கு வருஷம் 2500 1750 வரை இருக்கிறத என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா நாகரிகம் தோன்றிய காலங்கள். சரி, அடுத்தது 1750 1500 வரை அட்வென்ட் ஆஃப் ஆரியன்ஸ் இன் இந்தியா. ஆரியர்கள் இந்தியாவுக்குள்ளே வந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1750 1500 வரை. அப்புறம் வேத காலம், வேதிக் பீரியட். வேத காலத்தை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா 1500 900 வரை பார்த்தீங்க அப்படின்னா அந்த பீரியட் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதிக் பீரியட். அடுத்தது 642 410. சரியா? 6 4 2. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 0 ஸ்கொயர்டு 1 ஸ்கொயர்டு 2 ஸ்கொயர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 4 2 410. சிசுநாகா டைனசிட்டி ஆஃப் மகதா. சரிங்களா? சிசுநாகா வம்சம் மகத பேரரசில் தோற்றுவிக்கப்பட்டது. அந்த காலகட்டம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 642 410 வரை. அதுக்கப்புறம் கௌதம புத்தர் 563 பிறகுறாரு. கௌதம புத்தா பார்ன் அட் லும்பினி அட்டைன்ஸ் என்லைன்மெண்ட் அட் புத்கயா. சரிங்களா? இப்போ கௌதம புத்தர் லும்பினியில் பிறகுறாரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒளி பெற்றது எப்போ எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புத்தகயா அப்படின்றது. அவரோட பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா 563 483 வரை. சரியா? அடுத்தது பிம்பிசாரா காலகட்டம். சரிங்களா? பிம்பிசாரா காலகட்டத்தை பொறுத்தளவு 544 494 வரை. சரிங்களா? பிம்பிசாரா. புரியுதா? இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? நிறைய இயர்ஸாக படிக்கிறோமே சார் அப்படின்னா ஒரு சீக்வன்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2500 இதிலேருந்து ஒரு 750 வருஷத்தை கழிக்கிறோம். 1750 ஹரப்பா நாகரிகம். சரியா? ஹரப்பா நாகரிகம். அடுத்து அதே 1750 முதல் 750 கழிச்சோம். இப்போ 250 கழிக்கிறோம். 1500 வரை யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆரியர்கள். இதுக்கப்புறம் 1500 900. சரிங்களா? இடைப்பட்ட காலம் 600 வருஷம் வேத காலம். 600 வருஷம் இருந்திருக்கு வேத காலம்.
அதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் கிடையாது. அடுத்து 642 சரியா, 642. அடுத்து ரிவர்ஸில் 0 ஸ்கொயர்டு 1 ஸ்கொயர்டு 2 ஸ்கொயர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. 0 ஸ்கொயர்டு 0, 1 ஸ்கொயர்டு 1, 2 ஸ்கொயர்டு 4, 410 சரியா. சிசுநாகா டைனசிட்டி ஆஃப் மகதா. சிசுநாகா வம்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 642 இருந்து 410 வரை சரிங்களா, சிசுநாகா வம்சம். அடுத்து 563, 483 சரிங்களா. 4ல் 1 குறைங்க, சாரி 5ல் 1 குறைங்க, 4 சரியா. 563, 483 புத்தருடைய காலம். அடுத்து 544 இருந்து 494 வரை பிம்பிசாராவோட காலம். சரி, அடுத்தது 540 இருந்து 467 வரை மகாவீரர் வராரு. இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வர்த்தமானன் சரியா. பர்த் ஆஃப் வர்த்தமானன், பெட்டர் நோன் அஸ் மகாவீர அட் குந்த கிராமம் சரியா. மகாவீரர் பிறந்த ஊர் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குந்த கிராமம். சரி, அடுத்தது 518 இருந்து 17 வரை சரிங்களா. பெர்சியாவில் நடந்த விஷயத்த கொடுத்துருக்காங்க. பெர்சியன் கான்க்யூஸ்ட் ஆஃப் இண்டஸ் வேலி சரியா. சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு பெர்சியர்கள் எப்படி படையெடுத்து வந்தாங்க எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 518-17 காலகட்டத்தில். அடுத்தது 494 அஜாத சத்ரு வர்றார் சரிங்களா, மகத கிங்கா. அவர் யார் அப்படின்னா பிம்பிசாரரோட பையன் சரிங்களா. அப்போ சன் ஆஃப் பிம்பிசாரா அஜாத சத்ரு மகதத்தோட மன்னராக ஆகுறாரு 494. அடுத்து 362 நந்த வம்சம் தோற்றுவிக்கப்படுது சரிங்களா. 362 நந்த வம்சம் தோற்றுவிக்கப்படுது. 327 தான் அலெக்சாண்டர் இந்தியா மீது படையெடுக்கிறார் சரியா, 327. அதுக்கப்புறம் ஜூன் 323 அலெக்சாண்டர் பாபிலோனில் இறந்து போகிறார் சரியா. இது ரெண்டையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அலெக்சாண்டர் 327 இறந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 323. இந்தியா மீது படையெடுத்தது 327, இறந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 323. சரி, அடுத்தது மௌரியர்கள் காலம் சரிங்களா. மௌரியா டைனசிட்டி 322 இருந்து 298 சந்திரகுப்த மௌரியா, ஃபவுண்டர் ஆஃப் மௌரியன் டைனசிட்டி சரிங்களா. சந்திரகுப்த மௌரியர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மௌரிய வம்சத்தை தோற்றுவிக்கிறாரு. எப்போ 322 இருந்து 298, 4 வருஷம்தான். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிந்துசாரர் வராரு. அவர் யார் அப்படின்னா பிம்பிசாரர் கிடையாது, இது பிந்துசாரர் சரிங்களா. பிந்துசாரா சன் ஆஃப் சந்திரகுப்த மௌரியா 298 இருந்து 273 வரை சரிங்களா. பிந்துசாரர் ஃபர்ஸ்ட் சந்திரகுப்த மௌரியர், ரெண்டாவது பிந்துசாரர். அதுக்கப்புறம் 273 இருந்து 232 வரை ரெயின் ஆஃப் அசோகா, அசோகர்களோட காலகட்டம் சரியா. அசோகரோட காலகட்டம் 273 இருந்து 232 வரை சரியா, ரெயின் ஆஃப் அசோகா. 261 தான் கலிங்க போர் நடக்குது சரிங்களா. 261 கலிங்கா வார். அடுத்து 185 லாஸ்ட் மௌரியன் கிங் பிரதாபரத்தா அசாசினேட்டட் பை ஹிஸ் ஜெனரல் புஷ்யமித்ர சங்கா சரிங்களா. புஷ்யமித்ர சங்காவால் பிரதாபரத்ரன் இறந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 185வது வருஷம். அடுத்து அதே 185 புஷ்யமித்ரா என்னவாகிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சங்க வம்சத்தை தோற்றுவிக்கிறார் சரிங்களா. சங்க வம்சத்தை தோற்றுவிச்சது எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 185. மௌரியரோட கடைசி கிங் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரதாபரத்ரா. சரி, அடுத்து 175 பாக்டீரியன் கிரீக்ஸ் இன்வேட் இந்தியா சரிங்களா. பாக்டீரியர்கள் இந்தியாவை எப்போ போர் தொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 175. அலெக்சாண்டர் இந்தியா மீது போர் தொடுத்த காலம் 327. அதே மாதிரி பாக்டீரியர்கள் இந்தியா மீது போர் தொடுத்த காலம் 175 சரிங்களா. அடுத்து 73-28 லாஸ்ட் சங்க வம்சத்தோட மன்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேவபூதி சரிங்களா. அவர் ரூல் ஆஃப் கான்வா ஆர் கான்வானையா டைனசிட்டியால் கொல்லப்படுறாரு சரிங்களா. தேவபுத்தி கடைசி சங்க வம்சத்தோட மன்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவபுத்தி. உங்களோட காலகட்டம் 73 இருந்து 28 வரை. அடுத்து 58 வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்ரம் சாம்வாத் இன்ட்ரடியூஸ் பை கிங் விக்ரமாதித்யா ஆஃப் உஜ்ஜைன் சரிங்களா. செகண்ட் சாகா ரூலர் இன் நார்த் வெஸ்ட் இந்தியா. சரி, நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 58 தான் விக்ரமாதித்யா அப்படின்ற மன்னர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உஜ்ஜைனுக்கு மன்னராக பொறுப்பேற்கிறார். சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 BCலேருந்து 225 AD வரை சாதவாகனர்கள் இல்லை அப்படின்னா ஆந்திரா டைனசிட்டின்னு சொல்லக்கூடியது 50 BCலேருந்து 50 இருந்து
225 AD அண்ணா டொமைன் வந்துருச்சு. சரிங்களா? அப்போ அதாவது கிபி வந்துருச்சு. சரி, சாதவாகனா அல்லது ஆந்திரா டைனசிட்டி இவங்களோட காலகட்டம் 50லேருந்து 225. அதுக்கப்புறம் 80 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாகாஸ் ஆக்குபை டெக்கான் டு பி ஹாஸ்டட் இன் 126 பை கௌதமிபுத்திரா சதகர்ணி. சரிங்களா? கௌதமபுத்திர சதகர்ணி எப்போ 80 AD, இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 120 அசசன் ஆஃப் கனிஷ்கா த கிரேட் குசானா கிங். குசானர்களோட முக்கியமான மன்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கனிஷ்கர். 120. சரிங்களா? கிபி 120, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இவ்வளோதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மௌரிய பேரரசு, அதுக்கு கீழே இருந்தது எல்லாத்தையுமே பார்த்தோம். அடுத்து குப்தர்கள் காலம் வருது. 320லேருந்து 330 வரை சந்திரகுப்தா 1, இவர் தான் ஃபஸ்ட்டு. சரிங்களா? சந்திரகுப்தா 1. ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா 330லேருந்து 380 வரை யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சமுத்திரகுப்தா 2வது. அதுக்கப்புறம் 380லேருந்து 414 வரை சந்திரகுப்தா 2. சரியா? சந்திரகுப்தா 2. அடுத்து 405லேருந்து 11 வரை ட்ராவல் ஆஃப் சைனீஸ் பில்கிரிம் ஃபாகியான் இன் இந்தியா. ஃபாகியான் வந்த காலகட்டம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 405லேருந்து 411 வரை தான் யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாகியான் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் 415லேருந்து 55 வரை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 வருஷம் குமாரகுப்தாவோட காலகட்டம். சரிங்களா? குமாரகுப்தா 1. அடுத்து 455லேருந்து 67 வரை ஸ்கந்தகுப்தா. ஹுன் வார் முத 455 நடக்குது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஹுன் வார், முதல் ஹுன் போர் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கந்தகுப்தர் காலத்தில் தான் 455. சரி, அடுத்தது 467லேருந்து 540 வரை லேட்டர் குப்தாஸ். சரிங்களா? லேட்டர் குப்தாஸ் பிற்கால குப்தர்கள் ஆண்டாங்க. கடைசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 540. சரி, அடுத்தது 476 ஆரியபட்டா பிறகுறாரு. 476 அஸ்ட்ரானமர் ஆஃப் இந்தியா. சரிங்களா? இந்தியாவோட மிகச்சிறந்த வானவியலாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆரியபட்டா 476 பிறகுறாரு. அதுக்கப்புறம் பாருங்க 606லேருந்து 647 வரை ஹர்ஷா. சரிங்களா? கன்னூஜ், இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்னூஜோட ஒரு பேரரசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷா. அவரோட காலகட்டம் 606லேருந்து 47. இவரோட பீரியடில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுவான் சுவாங் இந்தியாவுக்கு வர்றாரு. 629லேருந்து 645 வரை இந்தியாவில் இருந்தார். சரிங்களா? ஹர்ஷரை தோற்கடித்த மன்னன் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புலிகேசி. 620 ஹர்ஷரை தோற்கடிக்கிறார். சரி, இதை பார்த்து வச்சுக்கோங்க. யுவான் சுவாங் இந்தியாவுக்கு வந்த காலகட்டம் 629லேருந்து 645. ஹர்ஷரோட காலகட்டத்தில் வர்றாரு. ஹர்ஷரை தோற்கடித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புலிகேசி. சரி, அடுத்தது கொஞ்சம் சவுத் இந்தியன் கிங்டமை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த நம்ம இப்போ கடைசி ஆர்பிஎஃப் கொஸ்டின் பார்த்தோம்ல, அதில் சவுத் இந்தியன் கிங்கை பற்றியும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ சவுத் இந்தியன் கிங்கை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா 600லேருந்து 625 வரை மகேந்திரவர்ம பல்லவனோட காலம். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா குடைவரை கோயில்கள். சரிங்களா? கேவ் டெம்பிள்ஸ் அதிகமாக உருவாச்சு. அடுத்து 608லேருந்து 42 வரை புலிகேசி 2 சாளுக்கிய வம்சம். சரிங்களா? இவங்களை தோற்கடித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பல்லவர்கள். அடுத்து 610 ஈஸ்டர்ன் சாளுக்கியா டைனசிட்டி ஆஃப் வெங்கி ஃபவுண்டட். சரிங்களா? கிழக்கு சாளுக்கியர்கள், வெங்கியை தலைநகரமாக கொண்டு ஆட்சி புரிந்த கிழக்கு சாளுக்கியர்களோட வம்சம் எப்போ தோற்றுவிக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 610. அதுக்கப்புறம் 625லேருந்து 45 வரை நரசிம்மவர்ம பல்லவனோட காலம். 640லேருந்து 41 வரை யுவான் சுவாங் ஆல்ரெடி பார்த்தோம் பார்த்தீங்களா. காஞ்சிபுரத்தில் இருந்த காலகட்டம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 640லேருந்து 41 வரை. அடுத்து 642 புலிகேசி 2 டிஃபீட்டட் அண்டு ஸ்லைன் பை நரசிம்மவர்ம பல்லவன். சரியா? புலிகேசி 2 நரசிம்மவர்ம பல்லவன் தோற்கடித்த காலகட்டம் 642, அங்கேயே பார்த்தோம். அடுத்து 740 டிஃபீட் ஆஃப் பல்லவாஸ் பை சாளுக்கியாஸ். மறுபடியும் சாளுக்கியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பல்லவர்களை தோற்கடிக்கிறாங்க 740. அடுத்து 757 ராஷ்டிரகூடாஸ் ஓவர் த்ரூ சாளுக்கியாஸ். ராஷ்டிரகூடர்கள் வர்றாங்க. அடுத்து 760 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணா ராஷ்டிரகூடா அப்படின்ற கிருஷ்ணா அப்படின்ற மன்னன், ராஷ்டிரகூடர்களோட மன்னன் 760 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதவி ஏற்கிறாரு. அடுத்து காளிதாசா டெம்பிள் எல்லோரால கட்டப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 760. அடுத்து 815லேருந்து 77 வரை
அமோக வர்ஷா அவரோட காலகட்டம் ராஷ்டிரகூடர்கள். சரிங்களா, அமோக வர்ஷா ராஷ்டிரகூடா 815 77 வரை. அதுக்கப்புறம் 907 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரந்தக சோழன் 1. சரியா, 907 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சோழர்கள் வம்சம் ஆரம்பிக்குது. பரந்தக சோழன் 1. அடுத்து 973 தைலா ஃபவுண்டட் செகண்ட் சாளுக்கியா டைனசிட்டி. எங்கே? கல்யாணியில். முன்னாடி பார்த்தது வெங்கி, அதில் வந்து கிழக்கு சாளுக்கியர்கள். கல்யாணியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த சாளுக்கிய வம்சம் தைலான்றவரால் உருவாக்கப்படுது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 973. அடுத்து 983 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிண்ட் ஸ்டாச்சு ஆஃப் லார்டு கோமதீஸ்வரா அட்டு சரவணபெலகோலா. சரவணபெலகோலாவில் இருக்கக்கூடிய கோமதீஸ்வரர் ஆலயம். சரிங்களா, அதில் இருக்கக்கூடிய பெரிய சமண சிலை எந்த வருஷம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 983. சரி, அடுத்தது 985 ராஜேந்திர சோழன் ஆட்சிக்கு வராரு. அடுத்து 1023 ராஜேந்திர சோழ தேவா பெங்காலுக்கு போறாரு. சரிங்களா, பெங்கால் வர படையெடுத்து போறாரு. அடுத்து 1052 53 வரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோலாஸ் டிஃபிட்டட் பை சாளுக்கியாஸ் இன் த பேட்டில் ஆஃப் கொப்பம். கொப்பம் வார் எப்போ நடந்துச்சுன்னு கேட்பாங்க. 1052. சரிங்களா, கொப்பம் போர் நடந்த ஆண்டு 1052. அதுக்கப்புறம் 1076 1126 விக்ரமாங்கா அல்லது விக்ரமாதித்யா சாளுக்கியாவோட திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஆட்சி இருக்கு. அடுத்து 1110 41 வரை விஷ்ணுவர்தன் ஹொய்சாளர்களில் விஷ்ணுவர்தனோட ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அடுத்து 1120 1267 வரை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லேட்டர் சோலாஸ் பிற்கால சோழர்களின் காலம் 1120 1267. சரியா, அடுத்து 1288. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1293 மார்க்கோ போலோ விசிட்டட் காயல்பட்டினத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கோ போலோ வந்து விசிட் பண்ண வருஷம் எது அப்படின்னா 2 தடவை வந்திருக்காரு. 1288. சரிங்களா, 1288. அடுத்து 1293 5 வருஷம் கழிச்சு திரும்ப வந்திருக்காரு. புரியுதுங்களா? 1288 ஞாபகம் வச்சுங்க, மார்க்கோ போலோ. சரியா, மார்க்கோ போலோ 1288. அடுத்தது 1293. அடுத்தது மிடிவல் இந்தியா. அப்போ இதுவரை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏன்ஷியன் கான்செப்ட்லேயே அப்ரோச் பண்ணோம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிடிவல் இந்தியா, இயர்லி மிடிவல் டைனசிட்டிஸ். சிந்த அரபியர்கள் படையெடுத்த காலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 712. சரிங்களா, அப்போ அரப் கான்குவெஸ்ட் ஆஃப் சிந்து அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் போகாமல் சிந்து நதிக்கரையில் படையெடுத்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அரபியர்கள் 712. அடுத்து 730 வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாசோவர்மன் கன்னௌஜுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதாக இருக்காரு. அடுத்து டிஃபிட்டட் இன் 740 பை லைத்தாதித்யா கிங் ஆஃப் காஷ்மீர். சரிங்களா, கிங் ஆஃப் காஷ்மீர் மன்னன் லைத்தாதித்யாவால் 740 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த யசோவர்மன் தோற்கடிக்கப்படுறாரு. சரி, அடுத்தது 750 1142 வரை பாலாஸ். சரிங்களா, பாலர்களோட ஆட்சி எங்கே? பெங்கால் மற்றும் பீகாரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 750 1142 வரை. அடுத்தது 810 50 வரை தேவ்பாலா, ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பாலா கிங்ஸ். பாலா வம்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய மன்னன் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேவ்பாலா. மேடு டிப்ளமேட்டிக் கான்டாக்ட் வித் இந்தோனேஷியா கிங்டம் ஆஃப் ஸ்ரீவிஜயா. சரிங்களா, இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஸ்ரீவிஜயா வம்சத்தோட பாலா மன்னர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல தொடர்புல இருந்தாங்க. சரி, அடுத்தது 800 1036 வரை குர்ஜார் பிரதிகாரா ஆஃப் கன்னூஜ். சரிங்களா, குர்ஜார் பிரதிகாரர்கள் 1800 1036 வரை. அடுத்து 820 1633 வரை பர்மர் ஆஃப் தார். சரிங்களா, பர்மர் ஆஃப் தார் இவங்களோட வம்சம். அடுத்து 916 1203 வரை சாந்தலர்கள் பத்தல்கண்டு. சரிங்களா, பத்தல்கண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாந்தலர்களோட ஆட்சி 916 1203 வரை. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னிஃபிஷன்ட் டெம்பிள் ஆஃப் கஜுராஹோ கட்டினது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாந்தலர்கள். சரிங்களா, அவங்களோட காலகட்டம் 916 1203. அடுத்தது
973 1192 சௌஹான்கள் ஆட்சி. சரிங்களா, சௌஹான் ஆஃப் சகம்பாரி. சரியா, ராஜஸ்தானில் 973 1192 வரை. அடுத்து 1080 1194 வரை காக்கத்தவால்ஸ் ஆஃப் கன்னூஜ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காக்கத்தவாலா கிங் ஆஃப் ஜெயச்சந்திரா டிஃபீட்டட் பை ஸ்லைன் பை முகமது கோரி, த பேட்டில் ஆஃப் சந்திராவார். சரிங்களா, சந்திராவார் எப்போ நடந்துச்சுன்னு கேட்பாங்க. சரியா, 1194 சந்திராவார். சரி, அடுத்து 1177 92 வரை பிருத்திவிராஜ் 3. சரிங்களா, பிருத்திவிராஜ் 3ஆம் பிருத்திவிராஜ். சரியா, பிருத்திவிராஜ் தேர்ட் ஆல்சோ நோன் அஸ் ராஜ் பிதௌரா டிஃபீட்டட் முகமது கோரி இன் த ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் தரைன். தரைன் போர் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1191. சரிங்களா, மொத்தம் 3 தரைன் போர் நடக்கும். அதில் மொதல் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிருத்திவிராஜுக்கும் முகமது கோரிக்கும் இடையில நடக்கும். நம்ம பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வார் அண்ட் ட்ரீட்டிஸ் அப்படின்னு ஒரு சாப்டர் பார்ப்போம். இப்போதைக்கு இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முதலாம் தரைன் போர் 1191. சரிங்களா, முகமது கோரிக்கும் பிருத்திவிராஜுக்கும் நடந்தது. சரி, அடுத்தது 1018 60 வரை போஜர்கள். சரிங்களா, போஜா த மோஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் அண்டு வெர்சடைல் ஃபார்மர் ரூலர் authored books on different subjects known as one of the greatest scholar kings of India. யாரு? போஜா. சரிங்களா, போஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல படிப்பறிவு மிகுந்த மன்னர்களில் குறிப்பிட தகுந்தவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போஜா. சரி, அடுத்தது 1100 99 வரை 1199 வரை சேனாஸ் ஆஃப் பெங்கால். இது கூட தேவையில்லை நமக்கு சேனாஸு. சரி, 1001 27 வரை இன்வென்ஷன் ஆஃப் முகமது ஆஃப் கஜினி. சரியா, கஜினி முகமதோட 1001 27 வரை 1027 வரை. அடுத்து 1175 1206 வரை. சரிங்களா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 31 வருஷங்கள். இன்வென்ஷன் ஆஃப் முகமது கோரி. முகமது கோரியோட படையெடுப்பு 1175 1206 வரை. சரி, அடுத்தது 1192 செகண்ட் பேட்டில் ஆஃப் தரைன், 2வது தரைன் போர். சரிங்களா, 1192 த டிஃபீட் அண்ட் டெத் ஆஃப் பிருத்திவிராஜ் சௌஹான். முகமது கோரி ஜெயிச்சிருவார், பிருத்திவிராஜ் தோத்து போயிடுவார். சரிங்களா, 1192. அடுத்தது 1199 1200 வரை கான்கோஸ்ட் ஆஃப் பெங்கால். சரிங்களா, கலஞ்சாரில். அடுத்து 1206 டெத் ஆஃப் முகமது கோரி. முகமது கோரி இறந்த வருஷம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1206. டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஹிஸ் வைஸ்ராய் இன் இந்தியா குத்புதீன் ஐபக் 1206 உள்ள வர்றார். இதுக்கப்புறம் தான் என்ன ஆரம்பிக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானியம் ஆரம்பிக்க போகுது. சரிங்களா, டெல்லி சுல்தானேட். மிடிவல் இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஸ்லேவ் சுல்தான்ஸ் ஆஃப் டெல்லி 1206 90 வரை. அடிமை வம்சம் எப்போ வருது அப்படின்னா 1206 1290 வரை. 1206 எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஸ்லேவ் டைனசிட்டி பை குத்புதீன் ஐபக். சரிங்களா, அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குத்புதீன் ஐபக் 1206. அடுத்து 1210 குத்புதீன் ஐபக் இறந்து போயிடுறாரு. சரிங்களா, அவரோட பையன் ஆரம்சா வர்றாரு. ஆரம்சா வந்து கொஞ்ச காலகட்டம் தான். அதுக்கப்புறம் யார் வர்றா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அல்தமஸ் என்று அழைக்கக்கூடிய இல்துமிஸ் வர்றாரு. சரிங்களா, இல்துமிஸ் 1211 36. மங்கோலியர்கள் படையெடுப்பு, செங்கிஸ்கான் வந்து படையெடுக்கிறாரு எப்போ அப்படின்னா 1221 22. இப்படிங்க வச்சுக்கோங்க, 1222 1221. சரியா, இந்த காலகட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செங்கிஸ்கான் படையெடுப்பு, மங்கோலியர்கள் படையெடுப்பு. அடுத்தது 1236 1240 வரை ரஷ்யா ஆட்சி காலம். முதல் பெண் அரசி டாக்டர் ஆஃப் இல்துமிஸ், இல்துமிஸோட மகள். சரிங்களா, அடுத்தது யார் அப்படின்னா 40 42 பாரம்சா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலாவுதீன் மஸ்தூத். அதுக்கப்புறம் சுல்தான் நஸ்ருதீன் முகமது. 40 42 42 46. அடுத்து 46 65. சரிங்களா, 2 வருஷம் பாரம்சா, 4 வருஷம் அலாவுதீன் மஸ்தூத். அதுக்கப்புறம் 46 65 வரை நஸ்ருதீன் முகமது. அடுத்து 66 86 வரை கியாசுதீன் பால்பன். சரிங்களா, 1266 1286 20 வருஷம் பால்பனோட ஆட்சி காலம்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1286 86 முசுதீன் கைக்குபாத், சரிங்களா, அவர் வராரு. இவர் தான் கடைசி மன்னர். இவரோட என்ன முடிஞ்சிருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லேவ் டைனசிட்டி, அடிமை வம்சம் முடிஞ்சிடும். எண்ட் ஆஃப் ஸ்லேவ் டைவர்சிட்டி 1290, சரிங்களா, எண்ட் ஆஃப் ஸ்லேவ் டைனசிட்டி 1290. அடுத்தது சுல்தானேட் ஆஃப் டெல்லி, கில்ஜி வம்சம், சரிங்களா. சுல்தான் ஜலாலுதீன் ஃபெரோஷா கில்ஜி 1290 96 வரை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி 1296 வர்றாரு. அலாவுதீன் கில்ஜி இன்வெர்ட்ஸ் தேவகிரி. தேவகிரி படையெடுப்பு எப்போ அப்படின்னா 1296. அதுக்கப்புறம் 1296 1316 வரை, சரிங்களா, கிட்டத்தட்ட 30 வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுல்தான் அலாவுதீன் கில்ஜியோட காலகட்டம். இப்போ குஜராத் படையெடுப்பு எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 97 98. அடுத்து 1301 ரத்தம்பூர், 1303 சித்தூர், 1305 மால்வா, உஜ்ஜயினி, மண்டு, தார், சந்தேரி, சரிங்களா. சந்தேரி போர் வந்து 1305, புரியுதா. இப்போ குஜராத்து 97 98. அதுக்கப்புறம் ரத்தம்பூர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1301, 1303 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்தூர், 305 சந்தேரி. சரி, அடுத்தது 1302 11 வரை சதர்ன் கேம்பெயின்ஸ் ஆஃப் மாலிக் காஃபூர். மாலிக் காஃபூர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தென்னிந்தியா மீது படையெடுத்தது 1302 11 வரை. அடுத்தது 1316 20 வரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா குத்புதீன் முஃபாரக், எண்ட் ஆஃப் டைனசிட்டி. கடைசி மன்னர் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முஃபாரக், குத்புதீன் முஃபாரக், சரிங்களா. அடுத்தது துக்ளக் வம்சம், கியாசுதீன் துக்ளக், ஃபவுண்டர் ஆஃப் டைனசிட்டி. எப்போ அப்படின்னா 1320 கியாசுதீன் துக்ளக் தான் உருவாக்குறாரு. பெங்கால் மற்றும் டெக்கான் படையெடுப்புகள், சரிங்களா, தக்கான மற்றும் பெங்கால் படையெடுப்புகள் மூலிமா அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட பேரரசை விரிவுபடுத்துகிறார். அடுத்து 1325 51 வரை முகமது பின் துக்ளக்கு. எப்போ வந்து டெல்லியிலேருந்து தௌலதாபாத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாற்றினாரு அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. தன்னோட தலைநகரத்தை, கேபிட்டல் எப்போ ஷிஃப்ட் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1327 1327, சரிங்களா. 1327 தனது தலைநகரை டெல்லியிலிருந்து தௌலதாபாத்துக்கு மாற்றினவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முகமது பின் துக்ளக். அடுத்தது இபின் பத்துதா வந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1333. இருந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14 வருஷம் இருந்திருப்பாரு இபின் பத்துதா, 1333 47 வரை, சரியா. அடுத்தது 1339 முஸ்லீம் டைனசிட்டி எஸ்டாப்ளிஷ்ட் இன் காஷ்மீர். அதுக்கப்புறம் 1351 88 வரை ஃபெரோஷா துக்ளக், சரிங்களா. ஃபெரோஷா துக்ளக்கு 51 88. இப்போ முகமது பின் துக்ளக்கு அப்புறம் யார் வரா அப்படின்னா ஃபெரோஷா துக்ளக்கு. அதுக்கப்புறம் 1388 1412 வரை லேட்டர் துக்ளக்ஸ். 1398 வந்து பார்த்தீங்கன்னா தைமூர் படையெடுப்பு. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இன்வென்ட்ஸ் ஆஃப் தைமூர் 1398, சரிங்களா. சுல்தான் நஸ்ருதீன் முகமது மேலே படையெடுத்தது, புரியுதா. கடைசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நஸ்ருதீன் முகமது தான் துக்ளக் வம்சம். அதுக்கப்புறம் சையது வம்சம் வர்றாங்க 1414 1414 சையது, சரிங்களா. 1414 சையது. 1414 1450 வரை சையது டைனசிட்டி கிசிர் கான் அப்படின்றவர் மூலிமா தோற்றுவிக்கப்படுது, சரிங்களா, கிசிர் கான். அடுத்தது முஃபாரக் கான், முகமது ஷா, அதுக்கப்புறம் அலாவுதீன் ஆலம் ஷா. இதுதான் வரிசை, இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கிசிர் கான், அதுக்கப்புறம் முஃபாரக் கான், முகமது ஷா, அதுக்கப்புறம் அலாவுதீன் ஷா, சரியா. 1414 50 வரை சையது வம்சம். அப்புறம் லோடி வம்சம். லோடி வம்சத்தை தோற்றுவிச்சவர் பஹலுல் லோடி, சரிங்களா. ஃபவுண்டர் ஆஃப் லோடி யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பஹலுல் லோடி. 1450 1526 வரை. ஃபஸ்ட்டு பானிப்பட்டு போர் 1520, அது வரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பஹலுல் லோடி. அதுக்கப்புறம் யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் லோடி 1489 1517. அதுக்கப்புறம் இப்ராஹிம் லோடி, சரிங்களா. கடைசியாக இப்ராஹிம் லோடி பாபர்னால தோற்கடிக்கப்படுறாரு, முதல் பானிப்பட்டு போர், சரியா, ஃபர்ஸ்ட் பானிப்பட் வார். அடுத்தது ப்ரொவின்சியல் கிங்டம்ஸ். குஜராத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1403 1526 நஸ்ருதீன் முகமது ஷா, சரியா. அவர்
அடுத்தது அகமது ஷா ஃபவுண்டர் த சிட்டி ஆஃப் அகமதாபாத். அகமதாபாத்தை உருவாக்குனவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அகமது ஷா. அடுத்தது கடைசி வம்சம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி அரசர் மஹமூத் பிகார்கா. சரிங்களா, பிகார்கா. சரி, இதில் நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகமது ஷா தான் அகமதாபாத்தை தோற்றுவிக்கிறாரு. 1411 1431 வரை இருந்தவர். சரிங்களா. அப்புறம் 1510 ஆக்குபேஷன் ஆஃப் கோவா பை போர்ச்சுகீஸ். 1498 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேலிக்கட்டுக்கு வந்திருப்பாங்க. கோவாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1510 வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து 1526 37 வரை சுல்தான் பகதூர் ஷா கில்டு பை போர்ச்சுகீஸ். சரிங்களா, சுல்தான் பகதூர் ஷாவோட ஆட்சி காலம் 1526 37 வரை. ஆனால் போர்ச்சுகீசியர்கள் அவங்கள கொண்டுட்டாங்க. சரி, அடுத்து ஃபரூகி கிங்டம். சரிங்களா, கந்தேஸில் ஃபரூகி கிங்டம். மாலிக் ராஜா ஃபரூகி அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபரூகி வம்சத்தை தோற்றுவிக்கிறாரு 1390 1601 வரை. சரியா, இது பேசிக்காக மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சுல்தான் ஆஃப் மால்வா. மால்வாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1401 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிகாபுத்தீன் குஹுரி. சரிங்களா, இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மால்வா வம்சத்தை தோற்றுவிக்கிறாரு. கடைசி மன்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுல்தான் முகமது கோரி. சரியா, முகமது கோரி கிடையாது, முகமது கூரி. சரி, அடுத்தது விஜயநகரம். விஜயநகரத்தை முத தோற்றுவிக்கிறது யார் அப்படின்னா ஹரிஹரா 1. சரிங்களா, ஹரிஹரா 1. அடுத்தது ஃபர்ஸ்ட் டைனசிட்டி ஆஃப் விஜயநகர் நோன் அஸ் சங்கம டைனசிட்டி. சரிங்களா, சங்கம வம்சம். விஜயநகர பேரரசு எப்படி அழைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சங்கம வம்சம். 1336 1485 வரை. சரியா, இப்போ கொங்கன் கடற்கரையிலேருந்து அப்படியே அந்த கோவா வரை பார்த்தீங்க அப்படின்னா விஜயநகர பேரரசு இருந்துச்சு. ஹரிஹரா 2, தேவராயா 1, தேவராயா 2 இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான சங்கம வம்ச மன்னர்கள். என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா கிருஷ்ணதேவராயர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர்னு கேட்டிருந்தாங்க. சங்கம வம்சம். சரிங்களா, விஜயநகர பேரரசில் சங்கம வம்சத்தை சேர்ந்தவங்க. அடுத்தது 1486 ஃபவுண்டேஷன் ஆஃப் த செகண்ட் ஆர் சாளுவ டைனசிட்டி ஆஃப் விஜயநகர் பை சாளுவ நரசிம்மா. சரிங்களா, சாளுவ வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மா. அடுத்து 1503 தேர்டு டைனசிட்டி ஆஃப் விஜயநகர் துளுவ வம்சம். சரிங்களா, ஃபவுண்டட் பை நரசிம்மா. சரிங்களா, புரியுதா. அடுத்தது ரெயின் ஆஃப் கிருஷ்ணதேவராயா த கிரேட்டஸ்ட் கிங் ஆஃப் விஜயநகர். 1542 வந்து பார்த்தீங்க அப்படின்னா துளுவ வம்சத்தை சேர்ந்தவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணதேவராயர். சரிங்களா, கிருஷ்ணதேவராயா வந்து துளுவ வம்சத்தை சேர்ந்தவர். இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 1542 72 வரை சதாசிவராயர் எம்பையர் ஆஃப் விஜயநகர் அண்டு ராமராஜா அஸ் ஹிஸ் ரீஜென்ட். பேட்டில் ஆஃப் தலக்கோட்டை. சரிங்களா, தலைக்கோட்டை வார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1565 1565. சரியா, 1565 தலைக்கோட்டை போர். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசு வீழ்ச்சி அடையுது. சரி, அடுத்தது ஆரவீடு வம்சம் திருமலா என்பவரால் தோற்றுவிக்கப்பட்டுச்சு. 1570 1646 வரை ஆரவீடு வம்சம் திருமலை என்பவரால் தோற்றுவிக்கப்பட்டது. அடுத்தது பாமினி வம்சம். பாமினி வம்சத்தை தோற்றுவிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் ஹசன் ஷா அல் வாலி. சரிங்களா, அல் பாமினி. அலாவுதீன் ஹசன் ஷா அல் வாலி அல் பாமினி. நீங்கள் அலாவுதீன் ஹசன் ஷான்னு மட்டும் படித்து வச்சுக்கோங்க. 1347 1947 சுதந்திரம். 1347 பாமினி அரசு. சரிங்களா, 600 வருஷத்துக்கு முன்னாடி பாமினி வருஷம். பாமினி பேரரசு தோற்றுவிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அலாவுதீன் ஹசன் ஷா. சரிங்களா, அடுத்து 1347 1422 வரை பார்த்தீங்க அப்படின்னா பாமினியோட தலைநகராக எது செயல்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குல்பர்கா. சரிங்களா, குல்பர்கா 1347 1422 வரை. சரி, பாமினி கிங்டம்ல அடுத்து யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெரோஷா. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ரூல். குல்பர்கா ஃபேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ரூலர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுல்தான் ஃபெரோஷா. சரி, அதுக்கப்புறம் சுல்தான் அகமது ஷா. இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடாருக்கு அவங்களோட தலைநகரை மாற்றுறாரு. சரிங்களா, இப்போ இதுக்கு முன்னாடி தலைநகர் எங்கே இருந்துச்சு அப்படின்னா குல்பர்காவில் இருந்துச்சு. குல்பர்காவில் இருக்க தலைநகரை பிடாருக்கு மாற்றினது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுல்தான் அகமது ஷா. அதுக்கப்புறம் 1463
81 வரை பார்த்தீங்க அப்படின்னா வாஜா முகமது கவான், சரிங்களா, இவர் ஒரு மினிஸ்டராக இருந்தவர். கோவா பெல்கம்ல விஜயநகரோட இருந்ததுக்கு முக்கியமான காரணம் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ख्वाजा முகமது கவான். சரி, அடுத்து 1481 வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்கியூஷன் ஆஃப் முகமது கவான். அடுத்தது இந்த முகமது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாமினி அரசை தோற்கடிச்சிட்டு அவர் அரசராக பதவி வகிக்கிறாரு 1482 1518 வரை. சரி, அடுத்தது ரொம்ப முக்கியமானது ஏரியா, இது கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. பாமினி சக்சஸர் ஸ்டேட்ஸ் 1490 நிசாம் சாஹி டைனசிட்டியில் அகமது நகர் வாஸ் ஃபவுண்டட் பை மாலிக் அகமது பஹ்ரி. சரிங்களா, அகமது நகர் வாஸ் ஃபவுண்டட் பை, அகமதாபாத் வேற அகமது நகர் வேற, ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இங்கே அகமது நகர் மாலிக் அகமது பஹ்ரி. சரிங்களா, அடுத்தது அதில் சாஹி டைனசிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜப்பூர் வாஸ் ஃபவுண்டட் பை, பிஜப்பூரை தோற்றுவித்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசப் அதில் கான். சரிங்களா, அனெக்ஸ்ட் பை அவுரங்கசீப். சரி, யூசப் அதில் ஷா தான் வந்து பார்த்தீங்க, அதில் கான் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜப்பூரை தோற்றுவிக்கிறாரு. இப்போ 2 அகமது நகர் மாலிக் அகமது பாரி, பிஜப்பூர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூசப் அதில் கான். சரியா, அடுத்தது இமாத் சாஹி டைனசிட்டி வாஸ் ஃபவுண்டட் பை ஃபாதுல்லா. எப்போ 1490 இமாத் சாஹி டைனசிட்டி ஃபவுண்டட் பை ஃபாதுல்லா. சரிங்களா, அடுத்தது 1528 1619 வரை பரித் சாஹி டைனசிட்டி பிடாரில் யாரால் தோற்றுவிக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அமீர் அலி பரித். சரியா, பரித் சாஹி டைனசிட்டி அமீர் அலி பரித்னால தோற்றுவிக்கப்பட்டுச்சு. அடுத்தது குதுப் சாஹி கிங்டம் கோல்கொண்டால உருவாக்கப்பட்டுச்சு. சரியா, ஃபவுண்டட் பை முகமது குலி குதுப்ஷா. சரிங்களா, முகமது குலி குதுப்ஷா, குதுப் சாஹி ஃபவுண்டட் பை. இவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைதராபாத்தை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாரு. யாரு? முகமது குலி குதுப்ஷா. சரியா, அடுத்தது போர்ச்சுகீசியர்கள் உள்ள வந்துட்டாங்க 1498 மே மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாஸ்கோட காமா அரைவ்ஸ் காலிக்கட். இந்த வருஷம் அடிக்கடி கேட்குறாங்க, 1498 எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வருஷம் தான். சரியா, வாஸ்கோட காமா அரைவ்ஸ் அட் காலிக்கட். அடுத்தது போர்ச்சுகீஸ் ஃப்ளீட் அண்டர் கேப்ரல் ரீச்சஸ் காலிக்கட் 1500 எல்லாமே வந்து சேர்ந்துருச்சு. வாஸ்கோடா காமாவோட 2வது சுற்றுப்பயணம் இந்தியாவில் 1502, 1498 ஒரு தடவை, அடுத்து 1502. சாமுரின்றவர் தான் வரையறுக்கிறாரு. சரிங்களா, ஜாமுரின் டி அல்மேடா, த ஃபஸ்ட்டு வைஸ்ராய் ஆஃப் த போர்ச்சுகீஸ் இன் இந்தியா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அல்புகருக்கு சக்சீட் ஹிம் வைஸ்ராய் 1509 to அதாவது 1515 நீங்கள் வச்சுக்கோங்க. சரியா, அல்புகருக்கு. அடுத்தது 1510 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்குஸ்ட் ஆஃப் கோவா ஃப்ரம் அதில் சாஹி சுல்தான்கிட்ட இருந்து கோவாவை வாங்குறாங்க 1510. அதுக்கப்புறம் 1511 மலாக்கா, சரிங்களா, ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆகுது. ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் ஷிஃப்டட் ஃப்ரம் கொச்சின் டு கோவா. போர்ச்சுகீஸ் கவர்மெண்ட் அவங்களோட ஹெட் குவார்ட்டரை கொச்சின்லேருந்து எங்கே ஷிஃப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோவாவுக்கு 1511. அடுத்தது முகல் எம்பரர்ஸ் 1526 ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்டுன்னு பார்த்தோம். பாபர் மூலிமா இப்ராஹிம் லோடி தோற்கடிக்கப்பட்டு 1526 21/4/1526 தான் முகல் பேரரசு உருவாகுது. சரி, இவர் 6 நாள் கழித்து பதவி ஏற்கிறாரு. 27/4/1526 அசசன் ஆஃப் பாபர் வந்து அரசராக பதவி ஏற்கிறாரு. சரிங்களா, அடுத்து கான்வா போர், பேட்டில் ஆஃப் கான்வா மார்ச் 1527, டிஃபிட் ஆஃப் ராணா சங்காவை தோற்கடிக்கிறாரு. அடுத்தது 1528 சந்தேரி போர், 1529 காக்ரா ரிவரில் நடந்த காக்ரா போர். சரிங்களா, 1530 பாபர் இறந்து போயிடுறாரு. இவருக்கு அப்புறம் ஹுமாயூன் வர்றாரு. அப்போ எல்லாமே பாருங்கள், இவர் போர்லேயே தான் இருந்திருப்பார். 26, 27, 28, 29, 30 இறந்துடுறாரு. அப்போ 4 போர் ஞாபகம் வச்சுக்கிறணும். ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்டு 26, அடுத்து 27 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்வா, அதுக்கப்புறம் 28 சந்தேரி, கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா காக்ரா. சரிங்களா, இப்போ பானிபட்டில் கான்வா, அடுத்தது
சந்தேரி, கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா காக்ரா. சரிங்களா? பிகேசிஜி, விகேசி செப்பல் மாதிரி பிகேசி, அப்புறம் காக்ரா. சரியா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 26, 27, 28 1526 முதல் பானிப்பட்டு போர். 27 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்வா. 28 வந்து பார்த்தீங்கன்னா சந்தேரி. 29 வந்து பார்த்தீங்க அப்படின்னா காக்ரா ரிவர். சரி, அடுத்து 30ல் இறந்துடுறாரு. அப்புறம் ஹுமாயூன் வராரு. ஹுமாயூன் வந்து மால்வாவையும் குஜராத்தையும் கைப்பற்றப்பட்ட ஆண்டு 1534-35. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வார் ஆஃப் ஹுமாயூன் வித் ஷேர்கான். ஷேர்கானோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1537 தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 வருஷம் சண்டை போட்டுட்டு இருப்பாரு. 1540 வரை ஷேர்கான் கூட சண்டை போட்டிருப்பாரு. ஷேர்கான் டிஃபிட்ஸ் ஹுமாயூன் அட் சௌசா. சௌசா போரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1539 ஷேர்கான் ஹுமாயூனை தோற்கடிச்சிருவார். மே 1540 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர்கான் அகெயின் டிஃபிட்ஸ் பை ஹுமாயூன் நியர் கன்னூஜ் அண்ட் ஃபோர்ஸஸ் ஹிம் ஃப்ளீ டு லாகூர். இப்போ ஒரு வருஷம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர்கான் இருப்பார். அடுத்து மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1540 ஹுமாயூன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிச்சிருவார். அதுக்கப்புறம் அக்பர் பிறந்த வருஷம் 23/11/1542. சரிங்களா? 1542 அக்பர் உமர்கோட்டில் பிறக்கிறார். அடுத்து 1544 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்கொஸ்ட் ஆஃப் மால்வா அண்ட் மார்வார் பை ஷேர்கான். ஹுமாயூன் சீக்ஸ் அஸ்லாம் இன் பெர்சியா. சரிங்களா? சரி, அடுத்து 1545 டெத் ஆஃப் ஷேர்கான் சூரி இன் த சீஜ் ஆஃப் கலஞ்சார். சரிங்களா? கலஞ்சாரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷெர்ஷா சூரி இறந்து போயிடுறாரு 1545. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முகமது ஆதில் ஷா வராரு, ஷேர்கானோட பையன். இவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிர்கந்த் பேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப ஹுமாயூனை தோற்கடிச்சு இவர் மறுபடியும் 1555 ஹுமாயூன் மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மன்னராகிறாரு. அவர் இறந்ததுக்கப்புறம் 1556 அக்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப மன்னராகிறதுக்கு குழந்தையா இருக்கிறப்ப மன்னராகிறாங்க. ஆனால் அப்போ நடக்கிற போர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட், 2வது பானிபட் வார் வருது. அக்பர் டிஃபிட்ஸ் ஆப்கான் லீடு பை ஹெமு. சரிங்களா? ஆப்கான்ஸ் லீடு பை ஹெமு. சரியா? அப்போ அக்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசுல 2வது பானிபட் போரில் ஜெயிக்கிறாரு. நமக்கு இங்கே 2வது பானிபட் போர் நடந்த வருஷம் 1556. சரிங்களா? அது 26, இது 56. சரி, அடுத்தது 1556 60 வரை பைரம் கான் பாதுகாப்பில் இருக்கார் அக்பர். 1561 மால்வா படையெடுப்பு. 1564 அபாலிஷன் ஆஃப் ஜிஸ்யா. ஜிஸ்யா வரி ஒழிக்கப்பட்ட ஆண்டு 1/5/6/4. சரிங்களா? 1/4/5/6 ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 கடைசியில் போட்டிருங்க. 1/5/6/4 இஜட்டுன்னு வருதா? 4. சரியா? ஜிஸ்யா ஒழிக்கப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1564. சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரத்தம்பூர் கலிங்கரில் சலீம் பிறந்த வருஷம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1569. ஃபதேபூர் சிக்ரி கட்டமைக்கப்பட்ட ஆண்டு 1569 76 வரை. ஃபதேபூர் சிக்ரி 1569 76 வரை. அதுக்கப்புறம் 1572 வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாராணா பிரதாப் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்பர் சண்டை 1572. சரிங்களா? புலந்தர் வாசா, மகாராணா பிரதாப் கட்டின கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் புலந்தர் வாசா. சரிங்களா? இதையும் பார்த்து வச்சுங்க. 1572. அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்த காலகட்டம் 1573 74. அப்புறம் கான்க்யூஸ்ட் ஆஃப் பெங்கால், இது ரொம்ப முக்கியம். பேட்டில் ஆஃப் ஹால்திகட்டி 1576. சரிங்களா? 6 முடியுது பாருங்க. 26 பானிபட்டு, 56 2வது பானிபட்டு, 76 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டில் ஆஃப் ஹால்திகட்டி. சரிங்களா? ஹால்திகட்டி போர் 1576. அதுக்கப்புறம் தீனிலாகி 1582. அக்பர் தோற்றுவித்த மதமே கிடையாது, கடவுளும் கிடையாது. சரிங்களா? தீனிலாகி அப்படின்றத தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1582. சரி, அடுத்தது கேட்டர் டு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவில் 1600 உள்ள வர்றாங்க. அதுக்கப்புறம் அக்பர் இறந்த நாள் 14/10
1605. சரிங்களா, 14/10/1605 டெத் ஆஃப் அக்பர். அதுக்கப்புறம் ஜஹாங்கீர் வராரு. 1606 வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூஷன் ஆஃப் 5th சீக் குரு அர்ஜுன் தேவ். சரிங்களா, 1606. அடுத்தது 1607 9 வரை எம்பசி டு கோவாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்பசியாக இருக்காங்க. அடுத்தது 1608 11 வரை வில்லியம் ஹாக்கின்ஸ் வந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1608 ஜஹாங்கீர் அரசவையில் தான் யார் வர்றா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வில்லியம் ஹாக்கின்ஸ் 1608. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகமது நகர் போர் ஜஹாங்கீர்னால ஏற்படுத்தது 1610 20 வரை. சரிங்களா, சரி. அடுத்தது சர் தாமஸ் ரோ வந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1615 18 வரை. சரி, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1627 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவாஜி பிறகுறாரு. சரிங்களா, அதே வருஷம் தான் ஜஹாங்கீர் இறந்து போகிறாரு. அடுத்து ஷாஜகான் வராரு எம்பரரா. பீகாக் த்ரோன் எப்போ கட்டினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பீகாக் த்ரோன் கிட்டத்தட்ட 7 வருஷமாக கட்டியிருப்பாங்க. 1628 35 வரை மயில் சிம்மாசனம் உருவாக்கப்பட்டது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1628 35 வரை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்லேயும் டெக்கான்லேயும் பஞ்சம் ஏற்பட்ட வருஷம் 1630 32 வரை. மும்தாஜ் மஹால் இறந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 17/6/1637 டெத் ஆஃப் மும்தாஜ். சரிங்களா, மும்தாஜ் இறந்தது வந்து 17/6/1631. சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் அவுரங்கசீப் அப்பாயிண்டட் அஸ் வைஸ்ராய் ஆஃப் டெக்கான் பகுதிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுரங்கசீப்பை வைஸ்ராயாக நியமிக்கிறாரு 1636. சரிங்களா, அடுத்து டெல்லியிலிருந்து ஷாஜஹானாபாத் அதுக்கு 1648 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க யார் ஷாஜஹான் வந்து தன்னோட கேபிட்டலை ஷிஃப்ட் பண்ணியிருப்பார். சரிங்களா, அடுத்தது 1649 வந்து பார்த்தீங்கன்னா காந்தகார் லாஸ்ட் டு பெர்சியன்ஸ் அகெயின். அடுத்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமானது என்ன அப்படின்னா பேட்டில் ஆஃப் தர்மத் அண்டு சமுகார். சரிங்களா, பேட்டில் ஆஃப் தர்மத் நடந்த வருஷம் 1658. சரியா, பேட்டில் ஆஃப் தர்மத். அதுக்கப்புறம் இதில் முக்கியமாக சிவாஜி டிஃபீட்டட் பை சாவாய் ஜெய்சிங் ட்ரீட்டி ஆஃப் புரந்தர் பிட்வீன் சிவாஜி அண்டு ராஜா ஜெய்சிங். சரிங்களா, புரந்தர் உடன்படிக்கை ஏற்பட்ட ஆண்டு 1665. சரியா, சிவாஜிக்கும் ராஜா ஜெய்சிங்க்கும் இடையில போடப்பட்ட ஒரு உடன்படிக்கை தான் எது அப்படின்னா புரந்தர் உடன்படிக்கை 1665. சரி, அடுத்தது ஜெசியா டேக்ஸ் ரீஇம்போஸ்ட். மறுபடியும் ஜெசியா வரியை 1679 அவுரங்கசீப்பு அறிமுகப்படுத்துகிறார். சரியா, அதுக்கப்புறம் இதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஃபீட் ஆஃப் அவுரங்கசீப் அட் அகமது நகர். டெத் ஆஃப் அவுரங்கசீப் அட் அகமது நகர். அவுரங்கசீப் இறந்த வருஷம் 21/2/1707. சரிங்களா, 21/2/1707. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீக்கியர்கள் கிளர்ச்சி சீக் ரிபப்ளியன் 1710. சரியா, சரி. அடுத்தது முதல் கர்நாடகா வார். சரிங்களா, முதல் கர்நாடிக் வார் 1746 48 வரை ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார். செகண்ட் கர்நாடிக் வார் 1748 54 வரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கர்நாடிக் வார். ஆலம்கீர் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1754 59 வரை இருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாவது கர்நாடக போர் 1756 63 வரை. சரியா, இது எல்லாமே கர்நாடக போர். இது திரும்ப நம்ம வந்து தனியாக படிப்போம். சரியா, கிளைவ் 1757 60 வரை கவர்னராக வராரு. கிளைவ்ஸ் ஃபர்ஸ்ட் கவர்னர்ஷிப்பு 1757 60 வரை. அப்புறம் 1757 பிளாசி போர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஷா ஆலம் 2 எப்போ இருந்து இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1759 1806. சரியா. அடுத்து 3ஆம் பானிபட் போர். சரிங்களா. ஆல்ரெடி 1526 ஒன்று பார்த்தோம், அப்புறம் 1556 ஒன்று பார்த்தோம், இப்போ கடைசியாக 1761 ஃபால் ஆஃப் பாண்டிச்சேரி, தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். சரிங்களா. 3ஆம் பானிபட் போர் நடந்தது 1761. ஹைதர் அலி வந்து பார்த்தீங்கன்னா மைசூரோட ராஜாவாக பதவி ஏற்கிறாரு 1761 82 வரை. சரி, இதுவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்த டைனஸ்டியாக பார்த்துட்டு வந்திருப்போம். அதுக்கப்புறம் மாடர்ன் இந்தியாவில் பார்க்க போகிறோம். இதில் இருக்க இயர் தான் ரொம்ப 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 முக்கியம், கொஸ்டின் ஏரியாவும் கூட. கண்டிப்பாக வருஷம் கேட்டாங்க அப்படின்னா அது எதில் தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் இந்தியாவில் தான் இருக்கும். சரி, நம்ம ஆல்ரெடி 1757 வந்து பிளாசி போர்னு படித்தோம். அடுத்து பக்சார் போர், பேட்டில் ஆஃப் பக்சார் எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேட்டில் ஆஃப் பக்சார் 1764. சரிங்களா. அடுத்தது முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத். ஷா ஆலம் 2க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷா ஆலம் 2 அப்புறம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இவங்க 2 பேர்த்துக்கு இடையில இருந்த ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் 1765. சரியா. 64 பக்சார் போர், 65 அலகாபாத் உடன்படிக்கை. அதுக்கப்புறம் பெங்காலில் இரட்டை ஆட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது 1765 72 வரை. சரியா. அடுத்தது பெங்கால், த கிரேட் பெங்கால் ஃபெமைன். சரிங்களா. வங்க பஞ்சம் பெரிய லெவலில் நடந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1770 1770 த கிரேட் பெங்கால் ஃபெமைன். சரிங்களா. வங்காளத்தில் ஏற்பட்ட பெரிய பஞ்சம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1772 85 தான் வாரன் ஹாஸ்டிங் கவர்னர்ஷிப்பாக வர்றாரு. சரியா. அதுக்கப்புறம் ராஜாராம் மோகன் ராய் எப்போ இருந்து எப்போ வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1772 1833 1829 இது உடன்கட்டை ஏறுதல், சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல் பழக்கத்தை கொண்டு வந்தவர். சரிங்களா. டெமாலிசேஷன் ஆஃப் சதி, ராஜாராம் மோகன் ராய் 1829. சரி, அதுக்கப்புறம் ரோஹில்லா போர். சரிங்களா. ரோஹில்லா போர் 1774. அதே மாதிரி ரொம்ப முக்கியம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இன் கல்கத்தா எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1774. சரியா. அடுத்தது ஆங்கிலோ மராத்தா வார். ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வார், மராத்தா போர் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1775 82 வரை. மறுபடியும் புரந்தர் உடன்படிக்கை வாரன் ஹாஸ்டிங்ஸ் கூட. சரிங்களா. வாரன் ஹாஸ்டிங்ஸ் கூட 1776. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் மைசூர் வார். சரிங்களா. 2வது மைசூர் போர் எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1780 84 வரை 2ஆம் மைசூர் போர். மைசூரோட அரசராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா திப்பு சுல்தான் பதவியேற்ற காலம் 1782 98 வரை. சரியா. அடுத்து லார்டு காரன் வாலிஸ் கவர்னர் ஜெனரலாக எப்போ வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1786 90 வரை. 3வது ஆங்கிலோ மைசூர் வார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1790 92 வரை. ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை 1792 ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை 1792. ரஞ்சித் சிங்குக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஞ்சித் சிங் சக்சீட்ஸ் ஹிஸ் ஃபாதர் அஸ் லீடர் ஆஃப் சுக்கீர் சாகியா மிசில். சரிங்களா. சரி, நமக்கு இதில் என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம் 1792. அடுத்து சர் ஜான் ஷோர் வந்து கவர்னர் ஜெனரலாக 1793 98 வரை இருக்காரு. இதுக்கப்புறம் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் 4வது மைசூர் போர். சரிங்களா. 4வது மைசூர் போர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1798 99 வரை. ஃபால் ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம், அப்புறம் டெத் ஆஃப் திப்பு சுல்தான். சரி, அடுத்தது செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார். சரிங்களா. 2வது ஆங்கிலோ மராத்தா போர் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1803 1805 வரை. சரி, அடுத்தது இதில் ரொம்ப முக்கியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீட்டி ஆஃப் அமிர்தரஸ். சரிங்களா. அமிர்தரஸ் உடன்படிக்கை ரஞ்சித் சிங்க்கும் பிரிட்டிஷ்க்கும் இடையில நடந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1809. சரிங்களா. ட்ரீட்டி ஆஃப் அம்ரிட்சர். சரியா. அமிர்தரஸின்
உடன்படிக்கை 1809 நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லார்டு ஹேஸ்டிங்ஸ் 1813 23 வரை. அப்புறம் ஆங்கிலோ கூர்க்கா வார் அது எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1814 16 வரை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக இருக்கக்கூடிய லாஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வார் 1819 முடியுது. சரிங்களா, 1817 19 லாஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வார். சரி, இதுக்கப்புறம் 1818 19 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி சரியா தோற்றுவிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர் சையத் அகமது கான். 1818 98 வரை இருக்காரு. சரி, அதுக்கப்புறம் எல்பின் ஸ்டோன் வராரு, கவர்னர் ஆஃப் பாம்பேவா 1819. அதுக்கப்புறம் வந்து மெட்ராஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்ரோ 1820 24 வரை. அதுக்கப்புறம் 1822 ரெகுலேஷன் 22 சரிங்களா, ரெகுலேஷன் 22 லேண்ட் செட்டில்மெண்ட்டுக்காக கொண்டு வந்தது. சரிங்களா, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரிய சமாஜை தோற்றுவிச்ச சுவாமி தயானந்தி சரஸ்வதி 1824 83 வரை இருக்கார். சரி, அடுத்தது 1829 ஆல்ரெடி நான் சொன்னேன், ப்ரொஹிபிஷன் ஆஃப் சதி, பிரம்ம சமாஜ் ஃபவுண்டட். சரிங்களா, பிரம்ம சமாஜ் தோற்றுவிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கம் 1829 ஒழிக்கப்பட்டுச்சு. சரி, அடுத்தது இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லார்டு ஆக்லாந்து கவர்னர் ஜெனரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1836 42 வரை இருக்கார். அடுத்தது ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ சீக் வார். சரிங்களா, ஆங்கிலோ சீக்கியர்கள் வார் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1845 46 நடந்தது. அடுத்து ரெண்டாவது ஆங்கிலோ சீக் வார் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கழிச்சு 1848 49 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது ஆங்கிலோ சீக் வார். சரி, அடுத்து லார்டு கன்னிங். சரிங்களா, கானிங் பிரபு எப்போ வராரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வைஸ்ராயா 1858 62 வரை. அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1857 59 வரை ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், த ரிவோல்ட் 1857. சரிங்களா, 1857 நடந்த புரட்சி. சரியா, சரி, அடுத்தது இந்தியன் கவுன்சில் சட்டம் 1861. சரியா, இந்தியன் கவுன்சில் ஆக்ட் கொண்டு வந்தது 1861. இதுக்கப்புறம் 1876 குயின் விக்டோரியா ப்ரோக்ளைம்டு எம்ப்ரஸ் ஆஃப் இந்தியா. சரிங்களா, அடுத்து தென்னிந்திய பஞ்சம் ஃபெமின் இன் சவுத் இந்தியா 1876 78. அடுத்து ரெண்டாவது ஆப்கான் வார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1878 80 வரை. சரி, அடுத்து லார்டு ரிப்பன் வைஸ்ராயா பதவி ஏற்றது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1880 84 வரை லார்டு ரிப்பன். சரிங்களா, அடுத்து 1881 ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி ஆக்ட், முதல் தொழிற்சாலை சட்டம். சரிங்களா, எப்போ 1882. அடுத்து ஹண்டர் எஜுகேஷனல் கமிஷன் 1882 1882 1882 ஹண்டர் கல்விக்குழு. அதுக்கப்புறம் இந்தியன் நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் இன் கல்கத்தா 1883 கான்ஃபரன்ஸு தான் நடக்குது. சரிங்களா, இந்தியன் நேஷனல் இந்திய தேசிய கூட்டம் நடக்குது கல்கத்தாவில் 1883. அப்புறம் இல்பர்ட் மசோதா, இல்பர்ட் பில்லு கான்ட்ரவர்சினால லோக்கல் கவர்மெண்ட் ஆக்ட்னு இல்பர்ட் மசோதா 1883 84. சரிங்களா, அடுத்தது 1885 ரொம்ப முக்கியமான வருஷம், ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஹெல்ட் அட் பாம்பே. 1885 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் இந்திய தேசிய காங்கிரஸோட கூட்டம் பாம்பேல நடக்குது. அடுத்தது 1891 ரெண்டாம் தொழிற்சாலை சட்டம், செகண்ட் ஃபேக்ட்ரி ஆக்ட். சரிங்களா, ஏஜ் ஆஃப் கான்செப்ட் ஆக்ட்னு சொல்கிறது. அடுத்து மணிப்பூர் ரிப்பப்ளியன், இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. மணிப்பூர் ரிப்பப்ளியன் எப்போ நடந்துச்சுன்னு கேட்பாங்க, ரயில்வேல இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. 1891 மணிப்பூர். சரியா, மணிப்பூர் ரிப்பப்ளியன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
லார்டு எல்ஜின் டூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1894 99 வரை வைஸ்ராயாக இருக்காரு. அப்புறம் பிளேக் நோய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1896 1900 வரும். அதுக்கப்புறம் லார்டு ஹர்சன் வைஸ்ராயாக இருந்தது 1899 1905 வரை. அடுத்து டெல்லி தர்பார் ரொம்ப முக்கியம் சரிங்களா. டெல்லி தர்பார் நடந்த வருஷம் 1903. அடுத்து இந்தியன் யூனிவர்சிட்டி ஆக்ட், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட், ட்ரீட்டி ஆஃப் லாசா இம்போஸ்ட் ஆன் தலாய் லாமா பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சரிங்களா. இப்போ இதில் இந்தியன் யூனிவர்சிட்டி ஆக்ட் வந்து 1904. அப்புறம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆக்டும் 1904. அடுத்து பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் 1905 வங்கப்பிரிவினை சரியா. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். வங்கப்பிரிவினை நடைபெற்ற ஆண்டு 1905. அதுக்கப்புறம் சர்வன்ட் ஆஃப் இந்தியா சொசைட்டி பவுண்டட் பை கோபாலகிருஷ்ண கோகிலே 1906 சரிங்களா வங்கப்பிரிவினை. அதுக்கப்புறம் சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி கோபாலகிருஷ்ண கோகிலையால் 1906 தோற்றுவிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் முஸ்லீம் லீக் ஃபவுண்டர் டாக்கா 1906 சரிங்களா முஸ்லீம் லீக்கு. அதுக்கப்புறம் இந்தியன் சொசைட்டி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 1906. அதுக்கப்புறம் 1908 வந்து பார்த்தீங்க அதுக்கு முன்னாடி மாடரேட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் கிளாஸ் இன் சூரத் காங்கிரஸ், சூரத் ஸ்பிளிட்னு சொல்லக்கூடியது, சூரத் பிளவு சரிங்களா. இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1907. 1905 வங்கப்பிரிவினை, 6 சர்வன்ட் ஆஃப் இந்தியன் சொசைட்டி, அப்புறம் முஸ்லீம் லீக்கு. அதுக்கப்புறம் 7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரத் பிளவு சரிங்களா, சூரத் ஸ்பிளிட்டு. அதுக்கப்புறம் பத்திரிகை சட்டம் 1908 சரியா. நியூஸ் பேப்பர் ஆக்ட், திலக் கன்விக்டட் செடிஷன் எக்ஸிக்யூஷன் ஆஃப் குதிராம் போஸ் சரிங்களா. பத்திரிகையாளர் தடை சட்டம் போடுறாங்க 1908. அதுக்கப்புறம் மார்லே மிண்டோ ரிஃபார்ம்ஸ், மிண்டோ மார்லி சீர்திருத்தம் 1909 சரியா. அதெல்லாம் முக்கியமான வருஷம். மிண்டோ மார்லி சீர்திருத்தம் 1909. அதுக்கப்புறம் இந்தியன் ப்ரெஸ் ஆக்ட் எப்போ பாஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1910. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் ரிவோக்டு சரிங்களா. வங்கப்பிரிவினை திரும்ப பெறப்பட்ட ஆண்டு 1911. அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேபிட்டல் டு டெல்லி, டெல்லி வந்து கேபிட்டலாக 1911 அனௌன்ஸ் பண்ணுறாங்க சரியா. அதுக்கப்புறம் 1913 நோபல் பிரைஸ் ஃபார் ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோபல் பரிசு கிடைச்ச வருஷம் 1913. அடுத்து வேர்ல்டு வார் 14 19 வரை சரியா. மகாத்மா காந்தி ரிட்டர்ன்ஸ் டு இந்தியா ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா. அதே மாதிரி திலக்கு ஜெயிலிருந்து ரிலீஸ் பண்ணதும் 1914 சரியா. இப்போ மகாத்மா காந்தி இந்தியாவுக்கு திரும்பி வருடம் 1914 சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெத் ஆஃப் கோபாலகிருஷ்ண கோகிலே 1915. அடுத்து ஹோம் ரூல் லீக் சரியா. தன்னாட்சி உருவாக்கப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தன்னாட்சி இயக்கம் 1915. அடுத்து லக்னோ பேக்ட், இந்தியன் நேஷனல் காங்கிரஸுக்கும் ஆல் இந்தியா முஸ்லீம் லீக்குக்கும் இடைப்பட்டது தான் லக்னோ பேக்ட் 1916 சரிங்களா. 1960 வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்னோ உடன்படிக்கை போடப்படுது. யாருக்கு இடையிலன்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸுக்கும் முஸ்லீம் லீக்குக்கும் இடையில. அடுத்து ஃபவுண்டேஷன் ஆஃப் உமன்ஸ் யூனிவர்சிட்டி, பூனாவில் உமன்ஸ் யூனிவர்சிட்டி உருவாக்கப்படுது 1916. அதுக்கப்புறம் சுய ஆட்சி டிக்ளரேஷன் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட் 1917. அதுக்கப்புறம் மாண்டேகு செம்ஸ்போர்டு ரிப்போர்ட் வந்து 1918. அடுத்து ரொம்ப முக்கியம் ரவுலட் ஆக்ட், பிளாக் ஆக்ட், கருப்பு சட்டம் என்று அழைக்கப்பட்டது 1919. ஜாலியன் வாலாபாக் படுகொலை அமிர்தசரஸில் நடந்தது ஏப்ரல் 13 1919 சரியா. இந்த இதில் கொடுத்துருக்காங்க ஏப்ரல் 13 1919. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஆப்கான் வார் சரியா, 3வது ஆப்கானிய போர் நடந்ததோ அப்போ தான் சரி. அடுத்து 1920 நிறைய முக்கியமானதாக இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிலாபத் இயக்கம், கிலாஃபத் மூமெண்ட்டு 1920. அடுத்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் ஒத்துழையாமை இயக்கம் 1920. மகாத்மா காந்தி லீட்ஸ் த காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி முன்னெடுத்து செல்றாரு எப்போ 1920. ஹண்டர் கமிஷன் ரிப்போர்ட், ஹண்டர் குழு அறிக்கையும் 1920 சரியா. இப்போ கிலாஃபத் மூமெண்ட்டு, நான் கோஆப்ரேஷன், அதுக்கப்புறம் ஹண்டர் குழு அறிக்கையை எதிர்த்து தான் ஒத்துழையாமை இயக்கமே உருவாகும் சரி. அடுத்தது
லார்ட் ரீடிங் வந்து 1921 26 வரை வைஸ்ராயா வராரு. அடுத்த ரொம்ப முக்கியமான வருஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1922 சௌரி சௌரா. சரிங்களா, சௌரி சௌரா. அதுக்கப்புறம் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டு கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. சரிங்களா, சௌரி சௌரா இதை வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை திரும்ப காந்தி வாங்கிடுவார் 1922. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உப்புக்கு வரி விதிக்கிறதுக்கான சர்டிஃபிகேஷன் 1923 உப்புக்கு வரி விதிக்கிறாங்க. அப்புறம் ஸ்வராஜ் பார்ட்டி ஃபார்ம் பண்ணதும் எப்போ தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1923. அதுக்கப்புறம் 1924 கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா ஆர்கனைஸ்டு கான்பூர். சரிங்களா, கம்யூனிஸ்ட் பார்ட்டி உருவாகிறது எப்போ அப்படின்னா 1924. அதுக்கப்புறம் 1925 டெத் ஆஃப் சிஆர் தாஸ். சரிங்களா, அடுத்தது விஜே பட்டேல் எலெக்டட் த ஃபர்ஸ்ட் இந்தியன் பிரசிடென்ட் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. விஜே பட்டேல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத இந்தியன் பிரசிடெண்ட்டாக லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் நிர்ணயிக்கப்பட்டது. சரிங்களா, அடுத்தது 1926 31 வரை லார்டு இர்வின் வராரு. இந்தியன் நேவி ஆக்ட் 1927. சரியா, அடுத்து சைமன் குழு, சைமன் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1928. அப்போ தான் டெத் ஆஃப் லாலா லஜபதி ராய். சரிங்களா, 1928 தான் போலீஸ்காரங்களால் அடிபட்டு இறந்துருப்பார். சரியா, லாலா லஜபதி ராய் 1928 அவரோட டெத்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1929 தான் பகத்சிங் பாம்பு போடுறது. சரிங்களா, பகத்சிங் அண்டு பதுகேஸ்வர் தத் ட்ராப் பாம்ஸ் இன் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ரெசல்யூஷன் பாஸ்ட் பை த காங்கிரஸ் ஆன் 31 December ஆஃப் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் ஃபார் இந்தியா. சரியா, முழு சுதந்திரத்துக்கான ரெசல்யூஷன் பாஸ் பண்ணதும் 1929. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரதா சட்டம், சாரதா ஆக்ட் பாஸ் பண்ணதும் 1929 தான். சரிங்களா, அடுத்து காந்தியோட ஹரிஜன் மூவ்மெண்ட் நடந்ததும் 1929. அதுக்கப்புறம் 1930 வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்டி மார்ச். சரியா, தண்டி மார்ச், தண்டி யாத்திரை நடந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1930. அதுக்கப்புறம் நேரு ஹோஸ் த ட்ரைகலர் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அட் லாகூர். சரியா, மூவர்ண கொடிய நேரு வந்து லாகூரில் 1930 தான் ஏற்றுறாரு. அடுத்து 30 31 வரை ஃபர்ஸ்ட் சிவில் ஒபீடியன்ட் மூவ்மெண்ட், சட்ட மறுப்பு இயக்கம் 1930 கொண்டு வராங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் வட்டமேசை மாநாடு 30-31. காந்தி இர்வின் பேக்ட், இதுதான் முக்கியம். 1930 காந்தி இர்வின் பேக்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகவத்சிங், ராஜகுரு, சுக்தேவ் 3 பேருமே தூக்கிலிடப்பட்ட ஆண்டு 23-3-1931. 3-3-3 வரும் பாருங்க, 23-3-1931. சரியா, அடுத்தது காந்தி இர்வின் ஆக்ட் வந்து 1930-31 பேக்ட். அடுத்து பூனா பேக்ட் 1932. சரிங்களா, ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் பூனா பேக்ட் நடக்குது. பூனா பேக்ட் வந்து 1932. அந்த 32 தான் செகண்ட் சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட்டும் நடந்திருக்கும். சரிங்களா, 2வது சட்ட மறுப்பு இயக்கம். சரி, அதுக்கப்புறம் 1934 சட்ட மறுப்பு இயக்கம் திரும்ப பெறப்பட்டது. அதுக்கப்புறம் 1935 ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். சரிங்களா, அடுத்தது லார்டு லின்லித்தோ வைஸ்ராயா 1936 44 வரை இருந்திருக்காரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் இந்தியாவிலேருந்து எஸ்கேப் ஆகிறது. ரவீந்திரநாத் தாகூர் இறந்த வருடம் ரெண்டுமே 1941. சரிங்களா, 1942 கிரிப்ஸ் குழு, கிரிப்ஸ் கமிஷன் நடக்குது. சரிங்களா, கிரிப்ஸ் மிஷன் இதை எதிர்த்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளையனே வெளியேறி குட் இண்டியா ரெசல்யூஷன் கொண்டு வராங்க. சரிங்களா, குட் இண்டியா 1942. அடுத்தது 19-9-45 லார்டு வேவல் டிக்ளர்ஸ் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ஸ் அக்செப்டன்ஸ் டு செல்ஃப் ரூல் பை இந்தியன்ஸ். இந்தியர்கள் சுய ஆட்சியை கொண்டு வரலாம் அப்படின்ட்டு லார்டு வேவல் அறிவிக்கிறாரு. எப்போ அப்படின்னா 19-9-1945. அதுக்கு முன்னாடி ஐஎன்ஏ சரண்டர் டு த பிரிட்டிஷ், ஜெர்மனி சரண்டர்ஸ். சரிங்களா, எப்போ மே 1945 இந்தியன் நேஷனல் ஆர்மி பிரிட்டிஷ்ட சரணடைஞ்சதாக சொல்கிறாங்க. அடுத்து ஆகஸ்ட் 1945 ஜப்பான் சரண்டர்ஸ். அதுக்கப்புறம் ஜூன் 1945 காங்கிரஸ் லீடர்ஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணுறாங்க. சரிங்களா,
அதுக்கப்புறம் 1945 5/11/1945 யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணுறாங்க. 5/11/1945 யுஎன்ஓ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் எலெக்ஷன் இந்தியாவில் எலெக்ஷன் 1945. சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1946 நேவல் மிட்டினிட்டி இன் பாம்பே, வயலன்ஸ் இன் பெங்கால், கேபினட் மிஷன். சரியா, நமக்கு கேபினட் மிஷன் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. 1946, 47, 48 லார்டு மவுண்ட் பேட்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைஸ்ராயா பதவி இருக்கிறாரு. மவுண்ட் பேட்டன் அனௌன்ஸ் பிளான் ஃபார் த பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா, இந்தியாவையும் பாகிஸ்தானை பிரிக்கக்கூடிய திட்டம் ஜூன் 1947 மவுண்ட் பேட்டன் ரிலீஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 1947 இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் பாஸ்ட். சரியா, இந்திய சுதந்திரத்திற்கான சட்டம் எப்போ வந்து நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 1947. அடுத்தது ஆகஸ்ட் 14, 15 கிரியேஷன் ஆஃப் ஃப்ரீ இந்தியா அட் மிட் நைட். லார்டு மவுண்ட் பேட்டன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் ஜெனரலாக இருக்கார். சரியா. அடுத்து ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர் 47 வரை பஞ்சாப் மேட்சஸ், பஞ்சாப் படுகொலை நடந்துட்டு இருக்கு. ஏன்னா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிக்கிறதுல பிரச்சனை. அடுத்தது அக்டோபர் 1947 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசஷன் ஆஃப் காஷ்மீர் டு இந்தியா. சரிங்களா, காஷ்மீர் வந்து இந்தியா கூட தான் சேருது. ராஜா சிங், சரிங்களா, ஹரி சிங் அப்படின்றவர். சரியா, ராஜா ஹரி சிங் அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா கூட வந்து காஷ்மீரை சேர்க்கிறாரு. சரியா, காஷ்மீரோட கிங்காக இருந்தவர் ராஜா ஹரி சிங்கு அக்டோபர் 1947. அதுக்கப்புறம் 47லேருந்து 64 வரை ஜவஹர்லால் நேரு பிஎம்மாக இருக்கார். அடுத்து இன்டகிரேஷன் ஆஃப் இந்தியன் ஸ்டேட்ஸ் வித் த நியூ இந்தியா 47, 48 அனைத்து மாநிலங்களையும் ஒருங்கிணைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 30/1/48 மகாத்மா காந்தி அசாசினேட்டட். சரிங்களா. அதுக்கப்புறம் 21/6/48 ராஜகோபாலாச்சாரியார் அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்னர் ஜெனரலாக பொறுப்பேற்கிறாரு. 11/9/48 முகமது அலி ஜின்னா இறந்து போகிறார். சரியா, 11/9/48. அதுக்கப்புறம் செப்டம்பர் 1948 போலீஸ் ஆக்ஷன் இன் ஹைதராபாத் ஸ்டேட். வல்லபாய் பட்டேல் என்ன பண்ணியிருப்பாரு, ஹைதராபாத் வந்து ஹைதராபாத்தோட நிஜாம் சேர மாட்டேன்னு சொல்லியிருப்பார் இந்தியாவோட. சரிங்களா. அப்போ சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து போலீஸ் மூலிமா, ஹோம் மினிஸ்டராக இருப்பார், அவர் போலீஸ் மூலிமா ஆக்ஷன் எடுத்து ஹைதராபாத்தை இந்தியா கூட சேர்க்குறாங்க. அதுக்கப்புறம் 26/11/49 நியூ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அடாப்டட் அண்டு சைன்டு. சரிங்களா, கையெழுத்து போட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது 26/11/49. எப்போ ப்ரொமல்கேட்டட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 26/1/1950 அறிவிக்கப்பட்டுச்சு. முதல் பிரசிடெண்ட்டாக ராஜேந்திர பிரசாத் 26/1/1950 பதவி இருக்கிறாரு. சரிங்களா. அப்புறம் இந்தியன் நேஷனல் பிளானிங் கமிட்டி செட்டப்பும் 26/1/1950. டிசம்பர் 1950 வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெத் ஆஃப் சர்தார் வல்லபாய் பட்டேல் 15/12/1950. சரிங்களா, டிசம்பர் 15ஆம் தேதி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் இறந்துருப்பார். சரி, இப்போ இதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இதெல்லாம் நான் சொல்லியிருக்கணும், அதை மட்டும் நல்லா ஓரளவுக்கு தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஏன் இதை ஃபுல்லாக பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா இது எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னா ஹிஸ்ட்ரியில் இதுக்கப்புறம் இப்படி தான் மூவ் ஆகிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். ஹிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்கள். சரிங்களா, ரீட் பண்ணி பார்த்துட்டு இம்பார்ட்டண்டான டாபிக்ஸை மட்டும் நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. முக்கியமாக மிடிவல் இந்தியாவில் சுல்தானையும் முகல்ஸையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கன்ஃபார்மாக அதில் ஒரு கொஸ்டின் வந்துடும். சரிங்களா. சரி, ஓகே, தேங்க்யூ.